சால்றான். பக்கத்தில் வாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா, உட்காரு. 3 மொழிகள் பேசுவீர்களாமே? என்னமெல்லாம் பேசுவீங்க? என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுவேன்? ஆ, ஓகே. நீ நின்றுக்கிட்டனா எப்படி? யாருடைய வாழ்க்கைக்கு உனக்கு வழி வேணும்? பொறுமையாரு, கண்ணை மூடு, பார்க்கட்டும். நீ யாருடா இவங்களுக்கு? பொல்லாத ஒரு நபரால் உன்னுடைய பிள்ளைகள் சட்டப்படியான ஒரு லாக்கில் மாட்டிக்கிடுது. அதே மாதிரி வாழ்க்கையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைகள் திட்டம் போட்டு செய்தது தானே தவிர மாந்திரீகத்தால் செய்யப்பட்டது அல்ல, மனித சதியால் செய்யப்பட்டது. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை காப்பாற்றி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. என்னடா? ஓ ஓ ஓ ஓ கரண்டி இருக்குப்பா. வாப்பா, நீ வா, அழக்கூடாதுமா. வேற என்னடா வேணும்? அந்த பொண்ணை பற்றி ரொம்ப பேசுனா நீ வருத்தப்படுவியாடா? வருத்தப்படுவேன். எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும், குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வா, உன்னுடைய பிஸ்னஸ் ஜெயிச்சு தரேன், கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வா, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது, கலங்கக்கூடாது, காப்பாற்றி தரேன். வா, நல்லா காப்பாற்றி தரேம்மா, தைரியமாக இருங்க. கர்மசாமிக்கு அதே தஞ்சை மாவட்டம். என்னப்பா? அப்படியா? அப்படியா? காது இறையுது. என்னது? ஆலை தொழில், தொழிற்சாலை யார் வச்சுருக்கா? என்னப்பா? என்ன தொழில் வச்சுருக்கிய? அதெல்லாம் கதை தொழிலாம் வரக்கூடாது. நான் நடத்தக்கூடிய என்னோட தொழில் வச்சுருக்கேன். கால் வந்து புழுவனி பேரை உனக்கு எந்த ஊரில்? நான் தஞ்சாவூர் தானே கூப்பிட்ருக்கேன். தஞ்சாவூர்னு தான் கூப்பிட்ருக்கேன், மாவட்டத்துக்கு கூப்பிடலடா. இன்னொருத்தர கால் வந்து பருவமெல்லும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா? வாமா, என்ன வேணும் தம்பிக்கு? மூடி மறைச்சு பேசுதிய, உண்மையை உடைச்சிருவோன்னு பயப்படுதியோ? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. இந்த பிஸ்னஸில் உனக்கு வந்து பணம் நஷ்டப்படாது. நீ வச்சுருக்கக்கூடிய சென்டர்லையும் நல்ல முறையில் வருமானத்தை உருவாக்கி தரேன். இன்னும் நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு கொஞ்சம் பண உதவி வேணுங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கிறேன், அதை வாங்கி தரேன். ஒரு பொம்பளை பிள்ளையுடைய நட்பால் உன் மனசு வேதனைப்படும், அவளை தூர தூக்கி எரிஞ்சிட்டு நீ நல்லா ஆயிடுவ. 2 கட்டி முடிடா புண்ணியமாவா. இந்தா சந்தோஷமா இருக்கு, போய்ட்டோம். கட்டிக்காரி எங்கள் அக்கா. அப்போது அவ்வளோதான். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாருக்குடா திருமணம்? கால் வந்துட்டு வா. அப்படியா? பொல்லாங்கு சொல்வரோடு இணங்க வேண்டாம். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. தம்பி
தம்பி நல்லா இருக்கேடா? உன் பையனுடைய கேரக்டர் வந்து நட்பால் பாதிக்கப்பட்டிருக்குடா. புரியுதா? இப்போ அவனுக்கு திருமணத்தை பற்றியும் கவலை இருக்குது, வருமானத்தை பற்றி கவலையும் இருக்குது. அதனால் இந்த திருமணம் வந்து வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட நடந்துடும். வெற்றியாக்கி தரேன், சொந்தத்தில் கிடைக்காது, நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு பாட்டு பாடினேன், ஒரு வார்த்தை, பொல்லாங்கு சொல்வரோடு இணங்க வேண்டாம்னு சொன்னேன். அவனுடைய நட்பால் கெட்ட பேர் வந்து எதுவும் எப்பெயர் வந்துருச்சுன்னா வேலை கிடைக்காது. அதனால் நட்பை நீக்க சொல், வெற்றியாகி தாரேன், வேலையும் தாரேன். இந்தா நல்லாரு மகனே, ஐஸ்வர்யமா வாங்க. மார்த்தாண்டம் தலைவன் தலைவியாக வந்தது யார்? கணவன் மனைவியாக வந்திருக்கிறீங்களா? காலில் வந்துட்டு வா. அக்கா இரு, உன்னையும் கூப்பிட்றேன். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகிறான் சுடல மாடசாமி. சாமியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சுடல மாடசாமி இருக்காரு. பார்த்தேன், பந்தத்தை பிடிச்சிட்டு டங் 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 ஆடிட்டு வராரு. அதான் அந்த பாட்டை பாடினேன். காலில் வந்துட்டு வாங்க. என்ன வலிக்கா? ஒழுங்கா உட்காரு. மகளே, உனக்கு என்ன வேணும்? நான் எதுவும் சொன்னால் நீ வருத்தப்படுவியா? உங்கள் அப்பா ஆத்தால சொல்ல முடியும், எதுவும் கோவப்படுவியா? கோவப்பட மாட்டேன். டாக்குமெண்ட்லேயே பார்த்தேன், புதுமையாக டாக்குமெண்டெல்லாம் தயார் பண்ணி உங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி தெளிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு தான் ஏற்பாடு நடந்திருக்கு. இது சம்பந்தமாக மாந்திரிகம் சம்பந்தமான குழப்பங்கள் வந்திருக்கு. அதில் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது. இவன் மேலே ஒரு கெட்ட பேர் உண்டு. நீ தான் இவனை கைக்குள்ளே போட்டு குடும்பத்தோட ஒட்ட விடலைன்னு உன்னை பழி சுமத்திட்டாங்க. அதனால் உனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றுனாங்க. காலில் வந்துட்டுவான். அந்த சொத்து கண்டிப்பாக உனக்கு வேணுமாடா? வேணும்னே வாழை மரமும் தென்னை மரமும் சேர்ந்து நிற்குதுடா இடத்துக்குள்ள. சரியா? ரொம்ப பேசுனா தூக்குவானடா அருவாளை. போராட்டம் வரும்னு சாமி சொல்லுதாரு. ஆனால் கொஞ்சம் கண்ண மூடு, அந்த ஏரியாக்குள்ளே நான் போகிறேன். குளம் கிடக்கு. உங்கள் வீட்டு எல்லை சொத்துக்களெல்லாம் தாண்டி போனால் அங்கே தள்ளி ஒரு குளம் கிடக்க. அந்த குளத்தில் தாமரை அள்ளி மலர்கள் பூத்து குலுங்குகிறது. அதை தாண்டி போயிட்டால் கொஞ்சம் ரோடும் தென்னை மரங்களும் உள்ள இடமா இருக்குது. சரானா? கால் வந்துட்டு வா. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பக்கத்தில் வாங்க. இன்னையிலிருந்து 27 நாட்கள் கழித்து 2 பெரியவங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு 25% சொத்துக்கள் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். வேறு என்ன வேணும்? இந்த கைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு. முதல்ல எடுத்து வச்சுட்டேன். நல்ல பிள்ளையாக வருது, கட்டிக்கிடுவோம். ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கும். போயிட்டு வா, மகிழ்ச்சி அடைவார். சாப்பாடை முடிச்சுட்டு போ. வரலாம் மார்த்தாண்டம். பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கியா? யாரை பற்றி கேட்க வந்திருக்க? நில்லு. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. ஆமாம் மார்த்தாண்டம், கேட்குற வரத்துக்கு வரோம். கால் வந்துட்டு வா. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது தெரியுமா? இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் 1000 இருக்கும் பொழுது அதையெல்லாம் சொல்லாமல் இன்னாத சொற்களை சொன்னால்
கனி இருக்க பழத்தை விட்டுட்டு காயத்தினதுக்கு சொல்ல. என்ன வேணுமா உனக்கு? என்ன வேணும்? எங்கேருந்து? கால் வந்துட்டு வா. அவன் ஏற்கனவே பல அனுபவம் உள்ளவன் தான் சொன்ன ஆடு. வாங்கி தரேன், போய்ட்டு வா. சொல்லாமல் போய்ட்டு வா. கனி இருப்ப காய் கவரும் தட்டு. அதான் திருக்குறள். கர்மசாமிக்கு அதே நாகூர் கோவில் எல்லை. மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம். என்னடா செய்துவோம் பொண்டாட்டிக்கு? இது என்னதுல உள்ள என்னமும் கொண்டு வந்திருக்கு. காலை வந்துட்டு வா. இது என்னது? வா. தக்கலை குமாரா. தக்கலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கேடா? எப்போ போன? தாமரைப்பூ இலையில் பிரசாதம் தந்தாங்களா? நல்ல சாமி கும்பிட்டியா? இப்போ இவ்வளோ என்னடா செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்காடா. அவள் உச்சந்தலை பிடரி பக்கத்தில் யாரோ வந்து அழுத்துறது மாதிரி ஒரு பிரேமை இருக்குது. யாரோ காற்றுக்குள்ளே என்னத்தையோ அப்படி சொல்லுற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் நைட்டில் தூங்க மாட்டான், சரியாக சாப்பிட மாட்டான், என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருப்பா. நீ ஒன்று சொல்லுவா, அவள் ஒன்று சொல்லுவா. இதுதான் நடக்கும். இது ஏன் நடந்தது? சிசியோப்ரெனியா என்னும் ஒரு நோய். என்ன நோய் தெரியுமா உங்களுக்கு? சைக்காலஜி படிச்சிருக்கா அண்ணன்? நீங்கள் படித்து வைத்தீர. சிசியோப்ரெனியா அப்படின்னு ஒரு நோய் இருக்குது தெரியுமா? உள்ளாற்றல் திருப்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று. உணர்வலைகள் அதை நீக்கி செம்மையாக நடத்தி தந்துட்டா போதுமா? காலில் வந்துட்டு வா. திடீர்னு அரக்க மாதிரி கோபம் வரும். கொஞ்ச நேரம் கழித்து மச்சான் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு பேசுவாங்க. இந்த குணபோகத்தை மாற்றி மனப்பேதத்திலிருந்து விடுதலையாக்கி மனக்கோட்டத்தை சீர்திருத்தி தாரேன். அந்த பாதத்தில் வை இந்த போட்டாவை. வரலாம் வரலாம். இந்தாப்பா படிப்படியாக நல்லா ஆயிரும். உங்கள் ஒரு தடவை கூட்டு வா, ஜெயிக்கிறேன். புதுக்கோட்டை புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை நாகர்கோவில் உட்காருங்க. புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை அமைதி. அமைதியா வாங்க. அமைதியா வாங்க. பேசாதீங்க. இயலாமை உள்ள ஒரு குழந்தையோடு வந்த தாய். உங்களுக்கு எந்த ஊர்ப்பா? புதுக்கோட்டை. கலோல் ஏய் பச்சாக்கி கிமா அது யாரு? என்ன செய்து உன் பிள்ளைக்கு? நெல்லு நெல்லு. நீங்கள் புதுக்கோட்டையா? எந்த ஒரு காரைக்குடியா? உனக்கு திருமயம் பக்கத்துலையா? திருமயம். ஒன் இடைஞ்சல் பண்ணாமல் முதல்ல கரெக்டாக நில்லுங்க. 1 2 3 4. டேய் குட்டி பேர தாத்தாட்ட வா. டேய் வா. உன் பேர் என்னடா? ஏலே உன் பேர் என்ன?
போயிட்டா. சூப்பர் தங்க பிள்ளை. நீங்கள் காலில் வந்துட்டு வரலாம். ஏன் கவலை கொள்கிறீர்கள்? வாப்பா பக்கத்தில். எங்களுக்கும் கூரைகள் உண்டு, அதையும் நான் அழுது சொல்லலாமா? என் தாயே நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா? ஏண்டா வாடுத? உன் பிள்ளைய 4 பிள்ளைகளை மாதிரி நல்லா பேச வச்சு தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? இந்த பையனுக்கு மன அலைகளுக்குரிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால் ஸ்பீச் தெரப்பி பண்ணுகிற பொழுது இவன் தெளிவடைந்து வந்துடுவான். இவனுக்கு 3 மாத கால அவகாசத்தில் இவன் மனம் அடக்கமாக இருக்கும். உங்கள் சொல்கிறது அவன் காதில் விழும், ஒழுங்கான பிள்ளையாக மாறுவான். கால் ஒழுக்குவா. கர்மசாமிக்கு இந்தாடா. என்ன பேரு? என்ன பேரு? காட்டு. நல்லாயிருவான். இந்தா பக்கத்தில் வா. தொடர்ந்து என்னை பார்த்துக்கா, பேச வச்சுருவோம். அது உணர்ச்சி வசம். அடக்கி தரம்னு சொல்லியிருக்கேன், நீ கவனிக்கலையா? மாற்றிடுவோம். வா. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. தாத்தா தாத்தா சொல்லுடா. தாத்தா 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 சொல்லு. தாத்தா தாத்தா பேசிடுவாம்மா, தங்கமாக பேசுவான். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. கர்மசாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலும் வீணாக போய் அடுத்த பிழைப்புக்கும் வழி இல்லாமல் ஆகி கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்துட்டேன். ஐயா எனக்கு ஒரு வழிகாட்டுங்க ராசா அப்படி ஒருத்தக்காங்க. என்னடா தொழில் பார்த்த? இப்போ அந்த பார்க்காத தொழில் கால் வந்துடுவான். நல்ல டிசைன் பண்ணியிருக்கிய ஒரு போட்டோவை வாங்கி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இது என்ன இல்லை? இன்ஜினியரிங் பிளானிங்லாம் ஒழுங்காக போடுவியா? போடுவியா? சரி, டிசைனிங் இது மட்டும் தான் போடுவேன். கண்ணை முடிக்க நான் பார்க்கட்டும். ஒன்று அம்மா பராசக்தி, யார் நீ? ஓஹோ அப்படியா? உன் எல்லையில் நான் கருப்புசாமி இருக்கேனடா. டேய், உங்கள் எல்லையில் நான் கருப்புசாமி இருக்கேன். என் தங்க காளியும் இருக்கா, பேச்சு தாயும் இருக்கா, புரியுதா? உங்கள் அம்மா எங்கடா இருக்கா? உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்டா. மன வருத்தமான நிலைமை இருக்குது, ஆபத்தில் அவன் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வாங்கி தந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்னடா வேணும்? அது இன்னும் 6 மாதம் கழிச்சு தாண்டா முடியும். ஆமாம், யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க. அடுத்து வரும்போது அதை சரியாக்கி தரேன்ப்பா. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை எல்லை. ஆமாம், என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? அப்படியா? ஒரு பத்திரம் எனக்கு முடியாமல் இருக்கு. என்னம்மா பத்திரம் முடியலை உனக்கு? யார்ப்பா நீ? பத்திரம் புரியல எனக்கு ஒன்றுமே. பத்திரம் வந்து மேலே குழப்பம் இருக்காதுல்ல? நான் வழக்கை பற்றியே கேட்கல, நீங்கள் இல்லை. டாக்குமெண்ட் முடியாமல் இருக்கு. வா,
என்ன டாக்குமெண்ட் முடியல? கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உரிமையுள்ள உறவினர்கள் பகையாக மாறிவிட்டார்கள். புரியுதா? அதனால் 1.5 ஆண்டு காலங்கள் சொத்து சம்பந்தமான விஷயமும், வீட்டுக்குள்ளே பணம் சம்பந்தமான நஷ்டமும், கோயில் குளம்னு அலையக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கு. இதில் எதுவும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு கற்பனை காவியமும் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு. யாருமே மந்திரம் பண்ணலை, தந்திரமும் பண்ணலை, கிரகங்களால் நடந்த விஷயம். அந்த பத்திரம் உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்க கண்ண முடிவுக்கார பார்ப்போம். உன் ஊருக்கு தக்க ஐயனார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டேன். 3 மாதத்தில் அந்த பத்திரம் உனக்கு முடியும், அதில் நீ வெற்றி அடைந்து ஜெயிச்சு வருவேன். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. வேறு என்னடா வேணும்? இந்த காசு அந்த கடையில் கல்லால் போடு, பணம் வரும். போ. நல்லது. விபூதி வேண்டாமா? சந்தோஷமாக இருப்போ. கர்மசாமிக்கு மருந்து சீட்டாக காட்டுத யாருக்கு? புதுக்கோட்டை அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்களே யார்ப்பா? என்னடா மருத்துவமனை மருந்து சீட்டாக வந்து நிற்கி? அண்ணாச்சி, நீங்கள் புதுக்கோட்டையா? ஆ, என்ன மெட்ராஸ்னு நின்னீங்க, மதுரைன்னு நின்னீங்க, புதுக்கோட்டைன்னு நிற்கிய? என்னம்மா மருந்து சீட்டு உனக்கு கொண்டு வந்துருக்கியா? எங்கே இருக்கு பிள்ளை? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலையே, இன்னொரு வந்துட்டு வா. கண்ணை மூடு பார்ப்போம். பிள்ளைக்கு நரம்பியல் சொந்தமான பிணி இருக்கு, ஆபத்து வராது. உன் பிள்ளை நல்ல பிள்ளை ஆயிரும், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. இந்த விபூதியை கொடுத்து இந்த கனியை அறுத்து மேலாம் தேய்ச்சி குளிக்க வை, ஜெயிச்சிருவேன். போயிட்டு வா. நல்லா அடுத்து பேசலாம். கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தொப்பி வச்சவங்களுக்கு அங்கே சொல்லக்கூடாது. பட்டுக்கோட்டை இன்னும் இருக்கு, 2 பேர் இருக்காங்களாம்லா. போறவங்க அமைதியா போய் உட்காருங்க. பட்டுக்கோட்டை எந்திரிச்சுவாங்க. எந்த ஊரு? நிறைய வயல்வெளிகளாக இருக்குமோ உங்கள் ஊர்? கால் வந்துட்டு வா. பிள்ளைய பெத்தா கண்ணீர். என்னென்ன வேணும்? உன் பையனுக்கு கால் வந்துட்டு வா. தென்னை வளர்த்தா இளநீர், பெத்தவ மனசு பித்தம்மா, பிள்ளை மனசே கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. இதுவரை உன் உழைப்பை சாப்பிட்ட உத்தம உறவினர்களெல்லாம் உன்னை உதறி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு உதவுவார் இல்லை,
உன் பணம் விதைச்சது மாதிரி கிடக்கும், வீடு வந்து சேராது. உன் பையனுடைய அம்சத்தை பார்த்தேன், வருத்தப்படக்கூடாதுப்பா. இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே அவனுக்கு நீ கல்யாணம் நடத்துறன்னு சொன்னால் அவன்